நான் உனக்கு 1 லட்சம் ரூபா தரேன். என்ன யார் வந்து கேட்டா இல்ல சொல்லிறியா? உண்மையா 1 லட்சம் ரூபாய் தரியா? உன் மேல சத்தியமா தரேன். என்னப்பா நீ தலையில கை வைக்கிற? சொட்டியா? சரி அதெல்லாம் இருக்கட்டும். யார்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? 1 லட்சம் ரூபாய் தருவே இல்ல. கண்டிப்பா தரேன். ஒழிஞ்சுட்டு ஆட்டோல ஒழிஞ்சுக்கோ. ஆஹா, என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கி உனிமாக்கு ஐபோன் வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். யாருண்ணா முடியுமா? ஏழு அதை கொஞ்சம் மூடு. யார்கிட்ட சொல்றதுனா? அட யாரா அவன்? டக்குன்னு மூடுறா. நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னப்போ ஆட்டோ போலாமா? ஆட்டோ எங்கே வராது. ஏய், நான் லோக்கல் ரவுடிடா. என்ன ஆட்டோ வராதுன்றா? எந்த ரவுடி இருந்தாலும் ஆட்டோ வராதுப்பா. என்ன இவன் அப்ப என்ன பருப்பு கூட ஆட்டோ வச்சுக்கிறா? மாமா மாப்பிள்ள என்னடா இங்க? மாமா நான் ஒழிஞ்சிருக்கேன் மாமா. எப்படி கிட்டே போட்டாட்டியா? அந்த கதை ஏன்டா கேக்குற? என் பொண்ணு மல்லிக்கடனை அடிச்சுட்டு தனிமராக்குறா. மல்லிக்கடனை அடிச்சா? ஐயோ, சரி என்ன பண்ணுகிறா? நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு நான் அங்கிருந்து ஓடேன்ட்டேன். என்னை எல்லாரும் தேடிக்கிறாங்க. என்ன மாமா நீ வா உள்ள வா. என்னப்பா 2 பேரும் உக்காந்துக்கிறீங்க? 1 லட்சம் தரல கம்முனா. ஹேய், இவனுக்கு 1 லட்சம் தரேன்னா? மாமா முனியுமா முனியுமா. இந்த பக்கம் ரவுடி வந்தானே பாத்தீங்களா? இல்ல பாக்கலங்க. வாங்க வாங்க. டேய், கருப்பா குட்டியா அந்த பக்கம் யாராச்சும் வந்தாங்கடா? பாத்தியாடா? எங்க போயிருப்பான்? இந்த பக்கம் ஒரு ஆட்டோக்காரர் இருக்கான். வாயா. யோ ஆட்டோ. வணக்கம் சார். கருப்பா தாடி வச்சுக்கிட்டு மச்சம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் இங்க வந்தான் பாத்தியா? சார் நானும் கருப்பா இருக்கிறேன், தாடி வச்சிருக்கேன், மச்சம் இருக்கு சார். அப்ப உன்னை புடிச்சு உள்ள போட சொல்றியா? என்ன பேசுற நீ? நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார். சரி சரி இவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க. கருப்பா தாடி வச்சுக்கிட்டு மச்சம் வச்சிருக்கானா பாத்தீங்களா? சார் கருப்பா மச்ச வச்சிருந்தவர் எங்க பெரியப்பா. அவர் எப்போ செத்து விட்டாரு? யோ, உங்க பெரியப்பா பத்தி யாரையா கேட்டா? இப்ப யாராச்சும் வந்தாங்களாயா? தெரியல சார். அப்ப இதையும் சாத்தி இருக்கு. அதுக்கு குளிர் ஜுரம் சார். குளிர் ஜுரமா? யோ, என்ன சொல்றான் தால? குளிர் ஜுரமா சார்? ஆட்டோக்கு எப்படியா குளிர் ஜுரம் வரும்? அது ஆட்டோவை தான் சார் கேட்கணும். என்ன வந்து கேக்குறீங்க? என்ன பார்த்தா ஏமாளி மாதிரி தெரியுதா? ஓவரா பேசாதியா? என்ன குரல் ரொம்ப ஓவரா போகுது? போதா பின்ன. போன மாசம் என்கிட்ட வட்டிக்கு வாங்கின காசு எனக்கு கொடுக்கல. என் பொண்டாட்டி என்ன திட்டுறா தெரியுமா நீ? உன்கிட்ட எல்லாம் இப்ப வட்டிக்கு வாங்கின பாரு. என்ன சொல்லணும்? சார் அடுத்த வாரம் என்கிட்ட வட்டிக்கு வாங்கிக்க சார். அடுத்த வாரமா? வட்டிக்கா? ஏன் வட்டிக்கு ஒரு வேலையா பாக்குற நீ? சார் எனக்கு 1 லட்சம் ரூபாய் வர வேண்டியது இருக்குது. அதுல ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்க போறேன். பரவாயில்லையா? அந்த காசை வாங்கி இருந்தால் மூஞ்சிலே விசிறி கடா சார். பொண்டாட்டி திட்டுற அவ திட்டுற மானத்தை வாங்குற? சார் எப்பவுமே பழச மறக்காதீங்க சார். ஆமா மறக்காத. அதான் மானத்தை வாங்குறிய. அதெல்லாம் விடு. யோ பாத்தியா இல்லையா நீ? சார் நான் பார்க்கல சார். நான் தான் உங்களுக்கு வட்டிக்கு ஒரு 10,000 தரேன்னு சொல்லிக்கிறேன். என்ன ஏன் சந்தேகம் பாருங்க? ஆமா மறந்துட்டேன் பாரு. நோ குடுத்து வரைக்கும் போனா ஆட்டோ வருமாண்ணா? இல்லப்பா ஆட்டோ வராதுப்பா. நோ ரொம்ப அவசரம். 200 ரூபாய் தரேண்ணா. வராதுன்னு சொல்றேன் போயப்பா. யோ ஆட்டோ சவாரி வருது, அதான் 200 ரூபா தரான்றான். வேணான்ற? எனக்கு முக்கியமான வேலை இருக்குது சார். யோ குன்றத்தூர் 3.5 கிலோமீட்டர் 200 ரூபா தரான்றான். போயிட்டு தான் வாயா. 3.5 கிலோமீட்டருக்கெல்லாம் போக முடியாது சார். நோ என் மனுஷன்னு கூப்பிடுறான். 50 ரூபாய்க்கு கூப்பிட்டாலும் வருவா. 200 ரூபாய்க்கு கூப்பிடுறான் வரமாட்டா. 50 ரூபாய்க்கு வருவாரா? 50 ரூபா கொடுத்த போற ஆளு 200 ரூபா கொடுக்குறேன்ற. ஏன் போக மாட்டேன்ற? சார் உங்களுக்கு 10,000 ரூபாய் வட்டி தரேன்றேன். கேள்வி மேல் கேள்வி கேட்குறீங்கல்ல? சரி அது இருக்கட்டும். உனக்கு எப்படி 1 லட்சம் ரூபா வரும்? அதான் அடுத்த வாரம். ஏன் சார் எங்க மாமியார் அடுத்த வாரம் கொடுத்து அனுப்புவாங்க. அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும் சார்? யோ ஏட்டு இந்த மேல சந்தேகமா இல்ல? சந்தேகமா தான் சார் இருந்துச்சு. எவ்வியா நாத்தம் வரும்போதே சந்தேகப்பட்டேன். நாத்தம்மா? என்னையா சொல்ற? பாம்பு போட்டுக்கான் சார் இருந்தாலு. அட கரம் பூச்சவன அதை பத்தியா கேட்டுக்கிறாங்க? யோ பண்ணியா? அதில் பயிர் குழம்பு சாப்பிட்டுருந்தேன் சார். என்னத்த பயிர் குழம்போ? யோ உன் மேல சந்தேகமாவே இருக்கியா? அதான் நான் தான் விட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன மேலே சந்தேகப்படுறீங்க? ஆமா சார் அவர் தான் டீசெண்டா ஒத்துக்கிட்டாருல. யோ நான் அதை பத்தி சொல்லையா? இவனை பார்த்தா வேற மாதிரி ஒரு சந்தேகம் வருதியா? சார் உங்களுக்கு 10,000 ரூபாய் கடன் தரேன். என் பேர்ல போய் சந்தேகப்படுறீங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக தான் உன்னை நான் எதுவுமே கேட்க முடியாம இருக்குது. இது என்ன தலையில? யோ என்னயா தனியா வருது? சார் இது இல்லைன்னா ஒரு பொண்ணு பார்க்க மாட்டேங்குது. அதனால தான் போட்டு வரேன். வா செம்ம ஃப்ராடுகாரம் போல தெரியுது தனிய. சரி உன் ஆட்டோக்கு எப்படி குளிர் ஜுரம் வந்தது நான் பார்க்கணும். கொஞ்சம் திறந்து காட்டு. என்ன சார் என் பேர்ல சந்தேகப்படுறீங்க? பின்னயா அவன் 200 ரூபா கூப்பிட்டு போக மாட்டேன்ற. எனக்கு வேற 10,000 ரூபா தரேன்ற. தலையில விக்கி வேற வச்சிருக்கிற. ஆட்டோவை பூட்டி வேற வச்சிருக்கிற. எனக்கு சந்தேகம் வராதா? சரி விடுங்க 20,000 ரூபாய் தரேன்.
இப்போ எனக்கு சந்தேகம் ஹெவியா வந்துருச்சு. 30. 30? இன்னும் ஹெவியா சந்தேகம் வருதே. 40. 40? உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் 50 ரூபா. சார் வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க சார், நான் வட்டி விட்டு பொழைச்சுக்குவேன். இரியா, ஹெவியா சந்தேகம் வந்திருக்கு உன் மேல. ஏய் ஒழுங்கு ஆட்டோ தரடா. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். ஏய் இப்ப திறக்கிறியா இல்லையா? சார் நான் அப்ரூவ் ஆயிரும் சார். ஏய் இங்கதான் இருக்கீங்களா நீங்க? ஏட்டியா புரியணும். உன்னை உள்ள வச்சிருந்தா இந்த ஆட்டம் ஆடிந்தானா? சார் நான் தான் அப்ரூவ் ஆயிரும் சொன்னேன் சார், என்னை விட்டுருங்க சார். ஏய் திருட நீ அப்ரூவ்ட் ஆயிடுறனாக்கா ஒன்னும் புரியலையே. அப்ப நான் அப்ரூவ் தானே? என்னோட தலைவனை நான் காட்டி குத்துறேன், அப்ப நான் அப்ரூவ் தானா? யார் உன் கூட்டத்தோட தலைவன்? எங்களை பத்திரமா பாதுகாப்பா ஒளிய வச்சது எங்க தலைவர் தான். தலைவன்ற யாரா உன் தலைவன்? என் தலைவனை காட்டினா என்ன விட்டுருவீங்கல்ல? சார் இவன் டம்மி பீஸ், மெயினான ஆளை பிடிச்சாதான் திருட்டு ஒளியும். அதுவும் கரெக்ட் தான்யா. ஏய் உன்னோட தலைவன் யாருன்னு சொல்லிட்டேன்னா உன்னை விட்டுறேன். சரி இது யாரு? இவர் எங்க மாமா சார். அப்படியே திருட்டு கோட்டு மாதிரி இருக்குதாயா மூஞ்ச பார்த்தவொன்னே 2 பொண்ணு தோந்து. சார் எனக்கு இருக்கிறதுக்கு ஒரே மாமா சார், அவர் எதுவும் பண்றாதீங்க சார். டேய் யாரா உன் தலைவன்? சொல்றா சார் உன்னை விட்டுறதான் இருக்காரு. எங்களை ஆட்டோல மறைய வச்சு உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, அவர் தான் எங்க பாஸ். நினைச்சையா தலையில ஃப்ராடுத்தனம், ஆட்டோல ஃப்ராடுத்தனம், பணத்துல ஃப்ராடுத்தனம். எனக்கு சவாரி வரலன்ட்டாரு. டேய் கம்னரா. சார் நாங்க போட்டோமா? டேய் சார் நாங்க போட்டுமா? டேய் சார் நாங்க போட்டோமா? டேய் போடா. உள்ளா சார் எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை சார். அவன் தான் 1 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னான் சார். யாருக்கிட்ட போய் சொல்ற? உன்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் முட்டிக்கு தட்டினா எல்லாத்தையும் கக்க போற. பரோட்டா தான் கேட்குவேன் மதன், அதான் சொன்னேன். என்ன பேசுறான் அவன்? அந்த ஆள் மத்தியானம் போட்டோ தின்னானா, அதை பத்தி பேசுறான். பொரட்டா கத்தலாம் யாரையா கேட்டா? ஏய் எங்கெங்கெல்லாம் திருண்ண அதை எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்க ஒழுங்கா சொல்லியா? சார் என்னை விட மாட்டேங்க தானே? ஆமா விட மாட்டேயா, எல்லாத்தையும் சொன்னாதான் விடுவேன். இங்க பாருங்க, இவனு என் கூட்டாளி தான், பாதி குத்து வச்சுக்கிறேன். பாவீங்களா, எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்களா? சார் நான் எவ்வளவு அவசரமா போறேன்னு ஆட்டோ கேட்குறேன், அவசரம் ஏமா சந்தேகப்படுறீங்க? உங்கெல்லாம் இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க, ஸ்டேஷன்ல வச்சு கேட்டுக்கிறேன். வாயா. ஏய் 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 இல்ல ஏய் புரியணும்.